தாய் தமிழுக்கு வணக்கம். பல்லவர் கோட்டையில் தளபதியின் வீரர்களால் நிறைந்திருக்கக்கூடிய சூழலில் நடைபெறுகின்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற எழுச்சி மிகுந்த இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுக்கோட்டை அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே, அவர்களோடு இன்றைய தினம் இங்கே வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்திலே தங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கின்ற கழக தோழர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் வரவேற்கின்ற வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு உணர்வு அடிப்படையிலான நிகழ்ச்சி. ஒரு 50 ஆண்டு காலம் நம்முடைய எதிரி யார் என்று சொல்லி அந்த எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தை வழிநடத்திய இருபெரும் ஆளுமைகள் தங்கள் வாழ்நாளினுடைய உயிர் மூச்சாக எதை நினைத்தார்களோ, எதை கடைபிடித்தார்களோ அதற்கு மாற்றாக இன்றைய தினம் அந்த கழகத்தை தலைமை ஏற்பவர்கள் எதிர்மறையாக செயல்படும் பொழுது எழுந்த ஒரு புழுக்கம், அந்த புழுக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் தோழர்களும் இன்றைக்கு இங்கே ஒன்று திரண்டிருக்கிறார்கள் என்கிற அளவிலே இந்த மாபெரும் எழுச்சி விழா நடந்து கொண்டிருக்கிறது. கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னதை இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தனிமொரு மனிதனின் படை, இந்த படவைக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறீர்கள். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு முன்னால், இந்த கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் எங்களை எல்லாம் வழிநடத்தி, எங்களை எல்லாம் செம்மைப்படுத்தி, மக்கள் பணியிலே ஈடுபடுத்திய மகத்தான தலைவரின் பின்னால் இன்றைக்கு நீங்கள் அணிவகுத்திருக்கிறீர்கள். இந்த அணிவகுப்பு தான் அடுத்து வரும் தமிழகத்தின் அனைத்து தேர்தல்களிலும் ஜனநாயக முறைப்படி தேர்வு பெற்ற ஒப்பற்ற தமிழகத்தின் தலைமகனாக, தமிழக முதல்வராக இன்னும் 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு தளபதி இருக்க போகிறார் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு இணைப்பு விழாவாக இது இருக்கிறது. காவிரி டெல்டா பகுதியை சார்ந்த சகோதரர்கள் இங்கே பெருமளவிலே கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். டெல்டா எங்கள் கோட்டை என்று சொன்னவர்கள் எல்லாம் ஆட்டம் காணுகின்ற அளவுக்கு டெல்டாவிலே மக்கள் ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட டெல்டாவில் இருந்து வந்து கழகத்துக்கு வலிமை சேர்த்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் நான் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வந்த கரங்களாகவே எண்ணுகிறேன். அந்த அடிப்படையிலே மாபெரும் மாற்றத்தை நோக்கி தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற வெற்றி தலைவர் அவர்களின் வெற்றி தமிழ்நாடு படைக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உன்னத உழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அனுபவமும் சிறந்த நிர்வாகமும் அறிந்து வைத்திருக்கின்ற சகோதரர்கள் விஜயபாஸ்கர்கள், அவர்களோடு கூடிய முன்னாள் இந்நாள் பேரவை உறுப்பினர்கள் எல்லோரும் கழகத்திற்கு வலிமை சேர்க்கின்ற ஆக்கப்பூர்வ பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள்.
கழகத்திலே 1/4 நூற்றாண்டு காலம் உழைத்திருக்கிற தோழர்களை எல்லாம் அரவணைத்து மாபெரும் மாற்றத்தை படைக்கக்கூடிய பணிகளிலே நீங்கள் செம்மையாக செயல்படுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் வருக வருகவென வரவேற்று மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் என்று சொன்ன மன்னாதி மன்னர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சொல்லை செயலாக்கிய புரட்சி தளபதியின் தலைமையேற்றிருக்கிற உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.